வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேரு? சுசிலா. இன்னைக்கு வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. பொதுவா வந்து அழகுன்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? பிறவியிலே வர்றதுதான் அழகு. ஓ ஆமா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல நம்ம பிறக்கிறப்பவே ஒரு அழகுதான். இதையும் போட்டாலும் அழகுலாம் வராது. அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறமெல்லாம் அந்த அழகு போயிடும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இதுவா இருக்கீங்களோ அந்த அழகு அப்படிதான் இருக்கும். அழகுன்னா பொதுவெளியில ஒரு அழகான விஷயம் தான் அழகுன்றோம். ஒரு பொருளை பார்த்தா அழகா இருக்கு. அதான் சில பேர் வந்து ஒரு விதமா நினைப்பாங்க. இப்படி இருந்தாதான் நான் அழகா இருப்பேன், இப்படி இருந்தாதான் அழகு, இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்களா இருந்தா என்ன நினைக்கிறீங்க? பொண்ணை பார்த்தா கூட அழகா இருக்கு. ரொம்ப ஆமா. ஒரு பொருளை பார்த்தாலும் அழகா இருக்கணும். சரி, ஒரு பொண்ணு பாக்குறீங்க, அவளுக்கு அழகு மட்டும் இருந்தா போதுமா? எல்லாம் இப்ப இருக்கிற காலத்துல வந்து அழகு மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கு வேண்டிய வசதி இருக்கணும். பணம் தான் இப்ப மெயின். மனே 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 மணி காசேதான் கடவுளடா. சரி, அழகுனா என்ன நினைக்கிறீங்க? இயற்கையா வரதா அழகா. எங்க அப்பா சொல்லிட்டாங்க. உங்க அப்பாவே சொல்லிட்டாரு இயற்கையா இருக்கிறதா அழகாமா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உண்மையான மனசுதான் அழகுன்னு நினைக்கிறேன். அப்படியா? நிறைய பேர் இந்த ஒல்லியா வெள்ளையா அப்படி ஹீரோயின் மாதிரி தமன்னா மாதிரி இருந்தாதான் அழகுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம பாடி எப்படி இருக்கு அப்படிலாம் அதெல்லாம் மனசு எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம். உண்மையான மனசுதான் என்ன பொறுத்த. ஆனா சொல்றதுக்கு வந்து கேள்வி கேட்டா எல்லாரும் அழகுனால மனசுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அழகா இல்ல. இப்ப நான் வந்து அழகா ரெடி ஆகாம வெளியே போறோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு பார்லர் போயிட்டு நல்லா ஃபேஷியல் பண்ணி ஐப்ரோஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டாதான் அழகுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. அப்புறம் கொஞ்சம் வயசானாக்கா அந்த எல்லாமே அந்த இதெல்லாம் போயிடும். ஆமா. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். கேட்கலாமா? அழகுன்னா என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு கேக்குறாங்க, சொல்லு. என்ன ஆகுறாங்க? அழகுன்னா என்ன நினைக்கிறீங்க? அழகா இருக்கிற இல்ல, நான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன்னு. அந்த மாதிரி அழகுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான் நினைக்கிறேன். பணம் நிறைய வந்துச்சுன்னா அழகுக்காக நிறைய செலவு பண்றாங்கல்ல. ஆமா, இருக்கு. அது நிறைய பியூட்டி பார்லர். அழகு வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா நீங்க? அது முக்கியம் கிடையாது. நம்ம ஜெனரேஷன் வேற. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அழகு தேவை, பணமும் தேவை. வேற எதுனா சொல்லுங்க. அழகா இருக்கிறேன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்கல்ல. அழகாதான் இருக்க. நான் அழகா இருக்கிறது இல்லப்பா, நான் அழகா தான் இருக்கேன். அது பத்தி இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆமையில 2 பெண்மையில. அது பத்தி இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் நினைக்கலையே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெள்ளையா இருக்கணும், அது தப்பு. இப்ப கருப்பா இருந்தாலே போதும், போயிட்டு அதுக்கு லட்சமா செலவு பண்ணி. ஆனா நீங்க இப்படி வாங்கின எங்க அப்பா கரெக்டா பேசுவாங்க. சிறப்பான ஆள் நீ. இப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியே போனோம்னா நீங்க மேக்கப் எதுவும் லைட்டா தான் போட்டிருக்கீங்க. ஆனா நான் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ போடுவேனே. அப்படி போட்டு போனாதான் நீங்க வந்து ஆர்டிஸ்ட் மேம் வாங்கன்றாங்க. மேக்கப் போட்டு போலன்னா ஏமா நீ போமா வரமா அப்படின்றாங்க. நம்மளோட ஆடை அணிகளை பார்த்து பேசுறவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு அழகு கிடையாது, அவங்க பார்க்கிற பார்வை அழகு கிடையாது. பேர் வந்து ரொம்ப நான் ஒல்லியா இருந்தாதான் அழகா இருக்கேன், சிம்மா அழகா இருந்தாதான் அழகு அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் நான் குண்டா இருந்தாலும் அழகா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒல்லியா இருந்து கொஞ்சம் இதுவா இருந்தாக்கா நல்லா இதா இருக்கும். ரொம்ப வெயிட் போட்டோம்னாக்கா கொஞ்சம் நம்ம இதா இருக்கும். இது என்ன மாதிரி? உங்களை மாதிரின்னு இல்ல, கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தா பரவாயில்ல. உங்க மாதிரி ரொம்ப வெயிட் போட்டா கஷ்டம்தான். ஒல்லியா இருந்துட்டு சிம்மா இருந்தாக்கா நல்லா இருக்கும். எப்பவுமே கரெக்டா இருக்கும் ஓரளவு. ஆமா, ரொம்பவும் வெயிட்டா இருந்தாக்கா அதான் தெரியும். ஓரளவு வெயிட் இருந்தாக்கா நல்லா இருக்கும். அழகா குண்டா இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூன்னு இல்லப்பா, சில பேருக்கு வந்து வெயிட் தான் இருக்கணும் ஒழிஞ்சு உடம்புல வந்து இது இருக்காது. புரியுதுங்களா? தென்த் இருக்காது. இல்ல நிறைய பேர் வந்து ஒல்லியா வெள்ளையா அப்படி இருந்தாதான் அழகுன்னு நினைக்கிறாங்க. நான் ஒல்லியா தான் இருக்கிறேன். ஆனா நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. வாட்ச்மேன் வேலை. சரி, இப்ப வந்து அப்படி நினைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நல்ல மனசோட 4 பேருக்கு நல்ல மனசோட இருக்கேன். பேர் வந்து கொஞ்சமா இந்த இடத்துல லைட்டா கருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கே போய் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா வெள்ளையா ஆகுறாங்கல்ல அவங்க. அதுல வந்து தங்கம் வச்சு தேய்ச்சா கூட எறும்பு நேரம் விளக்காது.
சூப்பரா சொன்னீங்க. சரிங்களா? மல்லிகைப்பூ வந்து மணக்கு விஷயம் இருக்காது. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகுனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அழகுனா பேஸ்ட். பருவத்துல பண்ணிக்கிட்டு கூட அழகாத்தான். சரி, நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த பார்லர்ல போய் மேக்கப்லாம் போட்டு நல்லா புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு டிசைனா ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்கல்ல. இந்த ஒருத்தவங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, ஒருத்தவங்க என்ன மாதிரி கவுன் போடுறாங்க, ஒருத்தவங்க வந்து ஆஃப் சாரி போடுறாங்க. ஆமா, இந்த மாதிரி பண்றதெல்லாம் அழகுன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது நடக்கிறது நல்லது, அது நல்லதுதான். சரி சரி, அப்போ அதுதான் சில நினைக்கிறீங்க. பேர் ஆலங்கோலமா போறாங்க. சில பேர் ட்ரெஸ் வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸா போட்டு போறாங்கன்னு, ஆமா, அதெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதை போய் வந்து மறுபடியும் பணத்தை கொடுத்து மறுபடியும் என்னதான் போட்டாலும் அது வெள்ளையா போறது கிடையாது. ஆமா, கொஞ்சம் ஒரு பீச்சிங் பண்ணோம்னா ஒரு பளிச்சுன்னு இருக்கும், அவ்வளவுதான். ப்ளீச்சிங் பவுடர் போட்டா மூஞ்சில எரியுமாண்ணா? பீச்சிங் பவுடர் இல்லம்மா, பீச். அதாவது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்றாங்களா, ஜோக் ஜோக் இல்ல இல்லையா, அது வந்து ஒரு 3 நாள் தான் இருக்கும். இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அப்படியே பொண்ணு மேக்கப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு கூறப்படவோட உட்கார வச்சா கல்யாணம் பண்ணிடுறாங்களே. அந்த காலத்துல அப்படிதானே. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 மேக்கப்க்கே செலவு பண்றாங்களே. அப்படி இல்லாம கல்யாணம் பண்றாங்களே. ஆனா நிறைய பேர் அப்படிதானே பண்றாங்க. அப்படி விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, விரும்பாம எதுவும் இல்லாம கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்களே. எல்லா லைஃபும் நல்லா தானே இருக்கு. மேக்கப் போட்டு கல்யாணம் அது மட்டும் இல்ல, இந்த காஸ்மெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா இப்போ ஒரு கையில ஒரு முட்டில எங்கேயாச்சும் ஒரு சும்மா லைட்டா கருப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போய் ஒரு 5,00,000 செலவு பண்றது. அப்புறம் வந்து ஒரு நகம் வந்து சும்மா உடஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு 5,00,000 செலவு பண்றது. இந்த மாதிரி ஓவரா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பிராண்டட்னு சொல்லிட்டு அதுக்கு தனித்தனியா லட்சமா செலவு பண்றது. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு நீங்க ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணு அழகா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அழகா இருந்தா சரி, அழகா இல்லைன்னாலும் சரி, கல்யாணம் பண்ணி தான். ஆனா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, கல்யாணம் பண்ணி அழகா இருக்குன்னு சொல்லி அது வேஸ்ட். உங்களுக்கு தாய்மாப்பிள்ளைய சொத்து சோகம் இருக்கு, வீடு இருக்கு, காடு இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா இந்த பிள்ளைய நாங்க எப்படி கட்டிட்டு வர்றது? அடுத்தவங்களுக்கு எப்படி விட்டு கொடுத்தா எங்க சொத்து சுகம் எல்லாம் போகும். அதனால நாங்க போக மாட்டோம். நல்லது கெட்டதா இருந்தாலும் தான் பிள்ளை அக்கா பிள்ளையா மாமா பிள்ளையா அது திங்க அடுத்தவங்களுக்கு கொண்டு கோடி கோடியா செலவழிக்கிறத விட இந்த பிள்ளைக்கு செஞ்சுட்டு போறப்ப அது ஊனமா இருந்தா என்ன, நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன, அதுக்கும் பங்கு இருக்கு. அதனால அதையும் கட்டணும். தாய் மாமா பிள்ளை சொந்தம் போது அழகு இருக்கோ இல்லையோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், கட்டிக்கணும். அதான். அப்புறம் நிறைய பேரு கருப்பா இருந்தா அசிங்கம்னு நினைக்கிறாங்க, வெள்ளையா இருந்தா மட்டும் அப்படியே சூப்பர் நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கருப்பா இருந்தாலும் அதே தான், கடவுளா படைக்கிறது. நம்ம வந்து பண்ண முடியாது. அவங்கவுங்க கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, கடவுளா படிச்சது அவங்கவுங்களுக்கு என்னவோ அதுதான். அது வந்து அவங்க கருப்பா இருக்காங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க சிவப்பா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, உங்க வைஃப் எப்படி இருப்பாங்க? வெள்ளையா கருப்பா மாஞ்சோரமா இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். சின்ன சின்ன கேள்வி, நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட குழந்தை சிரிப்பு, குழந்தை மனசு, பேசுறது ரொம்ப எல்லாமே அழகா இருக்கு. அதுதான் அழகு. தேங்க்யூ. என்ன நல்லா பாருங்க, நான் அழகா இருக்கேனா? நீ அழகா தான் இருக்க, வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண அழகு. சரிம்மா, நான் ட்ரை பண்றேன். சரிடா. தேங்க்யூமா. சரிடா. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு ஒரு சின்ன கேள்வி, நான் எப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா? நீங்க எப்படி அப்படியே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அழகா இருக்கேனா? அழகா இருக்கு. சரி, தேங்க்யூண்ணா. இன்னொரு சின்ன கேள்வி, 2 பேரும் சேர்ந்தே சொல்லிடுங்க. நான் எப்படி அழகா இருக்கிறேனா? சொல்ல மாட்டீங்க? எங்க பிள்ளைகளை வேணா சொல்லுவோம். எங்க பிள்ளைகளை அக்கா நீங்க சொல்லுங்க. அக்கா அழகா தான் இருக்கு. தேங்க்யூ. உங்க அப்பா சொல்லல பாத்தீங்களா? அதேதான். அப்படியா? நீங்க எனக்கு அப்பா மாதிரி தான். நீங்க வந்து என் பொண்ணு அழகா இருக்கான்னு, என் பொண்ணு குணமா இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது சொன்னா போதும், எனக்கு ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்பா. என்னன்னே தெரியல. தேங்க்யூ வெரி மச் பா. தேங்க்யூ. இப்போ நான் வந்து அழகா இருக்கேன்னா அழகா இல்லையா? நீங்க அழகா தான் இருக்கீங்க. அழகா இருக்கேனா? சின்ன வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன்? அழகா இருந்திருப்பேனா? இப்படிதான் இருந்திருப்பேனா? செகுப்பா அழகா இருக்கிறீங்க.
முக்காலையா முக்காலி தா 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 தா. ஆடுங்கடா, எல்லாரும் என்ன பாக்குறாங்க? நீங்களும் ஆனாதானே ஜாலியா இருக்கும். அப்ப என்ன யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களோட டான்ஸ் ஆடுங்க. போமா? சூப்பரா சூப்பரா.